இன்று சினிமா துறையினர் அதிகம் முணுமுணுக்கப்படும் வார்த்தை என்னவென்றால், ஜெயம் ரவி ஆர்த்தியின் விவாகரத்து. இவர்களுக்கு முன்னால் ஜிவி பிரகாஷ் சைந்தவி, அவர்களுக்கு முன்னால் தனுஷ் ஐஸ்வர்யா, இன்னும் பலர் தொடர்ந்து விவாகரத்து பெற்று வருகிறார்கள். ஆனால் இவர்களை பின்தொடரக்கூடிய ரசிகர்களின் நிலைமை என்ன, இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் நிலைமை என்ன என்று இவர்கள் யோசிப்பதே இல்லை. பெற்ற பிள்ளைகளை பற்றியே யோசிக்காத இவர்களா ரசிகர்களை பற்றி யோசிப்பார்கள்? இவர்களும் நல்லவர்கள், நாட்டுக்கு நல்லது செய்விடுவார்கள் என்று இவர்கள் நடித்த படங்கள் வரும்பொழுது ரசிகர்கள் பாலாபிஷேகமெல்லாம் பண்ணுகிறார்கள். தயவு செய்து கூறுகிறேன், ஜெயம் ரவியின் பிரிவுக்கு மாமியார் தான் காரணம் என்கிறார்கள். இவர் மட்டுமல்ல, பல குடும்பங்களில் மனைவி கணவன் சண்டைகளுக்கு மாமியாரும் துணை நிற்கக்கூடிய சில கதாபாத்திரங்களும் தான் காரணம். ஒழுங்காக பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் அவர் வாழ்க்கையை அவரே பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டிருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இதுபோல் பல மாமியார்கள் பல குடும்பங்களில் உள்ளார்கள்.